Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel, Aasapatta vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிட் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம வீட்ல குழந்தைங்க இருக்காங்க அப்படினாலே அவங்களுக்கு என்ன ஹெல்த்தியா கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். சோ அந்த மாதிரியான ஒரு 4 ரெசிபியோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். சூப்பர் ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபீஸ். குழந்தைகளுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். சோ எங்க வீட்ல ரொம்ப ஃபேவரட், குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபீஸ் தான் நாலுமே. சோ அங்க ரொம்ப ஈஸி ரெசிபீஸ், அதுவும் இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு செய்யற மாதிரியான ரெசிபீஸ் தான் எல்லாமே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இத நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் இன்னும் நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதெல்லாம் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் பாருங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு வந்து இங்கே நான் 1 கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த நிலக்கடலை தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதே கப்பில் நம்ம மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு உடச்ச உளுந்து வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஸ்ப்ளிட்டட் உருதால் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்தாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த உளுந்தை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்த உளுந்தை வந்து போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிடக்கூடாது. ஓரளவுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஆகி நல்ல ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வந்துட்டு வணக்கி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஓரளவுக்கு கலர் மாதிரி ஓரளவுக்கு நல்ல மணம் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது வந்து நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 கப் அளவு அரிசி எடுக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கேரளா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்களே அந்த அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சாதா பச்சரிசி கூட வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதனால நான் திருப்பி கழுவி காய வைக்கல. ஸோ நீங்கள் வந்து சாதா அரிசி எடுத்திங்கன்னா லைட்டாக கழுவிட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு. இந்த அரிசி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் மட்டை அரிசி இதாகிறதுக்கு. ஸோ நார்மல் அரிசினா சீக்கிரமாக வந்து அது வெந்து வந்துடும். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட 2-3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ளேவர் பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து நல்லா அது வெடிச்சு வந்த அப்புறமா, அதாவது அது நல்லா உப்புன மாதிரி வரும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை வந்து எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாமே வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த உளுந்து அரிசி அப்புறம் பொட்டுக்கடலை தனியாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நிலக்கடலை போட்டு அரைக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா ஐட்டத்தையும் நல்லா நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய் வந்து ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு உருக்கி எடுத்துருங்க. இது நல்லா உருங்கின அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து நான் கேஷ்யூ நட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கேஷ்யூ நட் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெய் மட்டும் நல்லா உருக்கி எடுத்தால் போதும். கொஞ்சமாக கேஷ்யூ நட் ஆட் பண்ணோன்னா நம்ம இடையில கடிக்கிறதுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்த அந்த பொருளெல்லாம் இருக்குல்லையா, அதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தால், ரொம்ப சர்க்கரையாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால ஓரளவுக்கு கம்மி சர்க்கரையாக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா சுகராக வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். வெள்ளை சர்க்கரை முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணாமல் இருங்க. ஏன்னா இது ஹெல்த்தியாக பண்ணுறதுனால வெள்ளை சர்க்கரை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம நல்லா சூடு பண்ணி வச்சோம் இல்லையா நெய் முந்திரி பருப்பு, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த எல்லா பவுடரும் இதில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அந்த பவுடரில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த நெய் வந்து பட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நனைஞ்ச மாதிரி ஆயிரும் மாவு. இதை வந்து நம்ம அழகாக உருண்டை பிடிக்க முடியும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக ரவுண்டாக வந்து உருண்டை வந்து வந்துடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு வச்சதும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. அது ஒரு நாள் ஆகும்போது பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, மனமாக இருந்துச்சு ரொம்ப. ஸோ அந்த அரிசி நம்மளோட உளுந்து எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான
போகிறது. பீனட்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைகளுக்காகட்டும் நமக்குமே பெரியவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்கும்போது இல்லை பசிக்குது சாப்பாடு எதுவும் வேணாம் அந்த டைமில் கூட நம்ம இது ஒரு 2 எடுத்து கொடுத்தா கூட போதும். ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த ரெசிபி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான ஒரு குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா வந்து எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாட்டையும் கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லை ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணும் அந்த குவான்டிட்டியில் வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் 3 நட்ஸ்லேயே கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வால்நட்ஸ் எடுக்கலை. குக்கீஸில் வந்து வால்நட்ஸ் வரும்போது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அதனால் மட்டும் நான் வால்நட்ஸ் எடுக்காமல் மற்ற நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமெல்லாம் நல்ல ஃபைன் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து மேலே அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கரும்பு சக்கரை வந்து நான் எடுத்துக்கிறேன், ப்ரௌன் சுகர். ஸோ 1 கப்பில் ஒரு 3/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு 4 இல்லை 5 ஏலக்காய் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது கோதுமையில் பண்ண போகிறனால கண்டிப்பாக ஏலக்காய் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவு மைதா வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு பேசன் வந்து எடுத்திருக்கேன். கடலை மாவு கொஞ்சம் கீழே கொட்டிருச்சு. ஸோ அதுவும் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம்லே அந்த சுகர் வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து இப்போ நம்ம நெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெய் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். மெஷர்மெண்ட்டில் சொன்னப்போனால் ஒரு 1/2 கப் அளவு நெய் வந்து இதில் ஆட் பண்ணணும். மெல்ட் பண்ணியிருந்த நெய்யாக இருந்தாலும் சரி, நல்லா கட்டியாக இருக்கிற நெய்யாக இருந்தாலும் சரி, இந்த மாவு வந்து நல்லா அந்த நெய்யில் நனையிற அளவுக்கு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பெதறி விட்டுக்குங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இதாக வந்து இருக்கும், எல்லா இடத்துலையும் நெய் பட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஒரு ஈரமான மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஊற்றி குழச்சிடுங்க. பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழச்சிடுங்க. நிறைய பால் ஊற்றிட்டோம்னா ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதாயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழச்சி இந்த மாதிரி டோவாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து நல்லா குழச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் வந்து கொஞ்சமாக சில்லர் பேப்பர் போட்டு நான் பேக்கிங் ட்ரே வந்து ரெடி பண்ணுறேன். இதை ஓவன் இல்லாமல் நம்ம வந்து பண்ணலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்துட்டு வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிடலாம். 10 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தட்டில் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பேக் பண்ணி எடுக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணாத நான்ஸ்டிக் கடாய் நீங்கள் எடுத்தால் ஓகேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஸ்டவ் டாப்பில் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி ரோல் பண்ணி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து அது மேலே நம்ம கட் பண்ணி வச்ச மீதி நட்ஸ் எல்லாம் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓவன் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வந்து நான் இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த டெம்பரேச்சர் அப்புறம் இந்த டைமிங்ஸில் வந்து உங்கள் ஓவன் தகுந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். குக்கீஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த குக்கீஸ் வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அஸ்லானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மனமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பாலெல்லாம் டிப் பண்ணி குடிக்கிறதுக்கு குழந்தைகளுக்காகட்டும் நமக்காகட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு குக்கீஸ் தான் இது. கடையிலலாம் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. சூப்பராக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். அண்ட் குட்டி குட்டியாக மீதி இருக்கிற மாவில் வந்து நான் குட்டி குட்டி குக்கீஸாக வந்து செஞ்சுட்டேன். அஸ்லான் சாப்பிட்றதுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு குட்டி குட்டி மாவாக பிணைஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டி குக்கீஸ் வந்து பண்ணி எடுத்துட்டேன். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குக்கீஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு 1 hour கழிஞ்சு கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குக்கீஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பிடலாம். இல்லை நெக்ஸ்ட் டே வந்து இனிமேல் பெட்டராக இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பேக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா மனம் அந்தளவுக்கு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் எந்த குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த குக்கி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க அடுத்த ரெசிபி வந்து பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற நிலக்கடலை இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 1/2 கிலோ அளவு நிலக்கடலை வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வறுக்காத்து தான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த கடலையில் வந்து கெட்ட கடலை எதுவும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வெளியில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு மெஷரிங் கப்பில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம், எவ்வளோ கப்பு நிலக்கடலை வருதுன்னு தெரியறதுக்காக. ஸோ நான் வந்து ஒரு 250 ml கப்பில் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இதில் ஒரு 2.5 கப் அளவு மெஷரிங் கப் அளவு வந்து வந்துச்சு. ஸோ இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இதை வறுத்தெடுக்கிறதுக்காக ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அதில் போட்டு நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டு வரும் இல்லையா கடலை, அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலை நல்லா வறுத்த அப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு அதில் மேலே இருக்கிற தொலியெல்லாம் கொஞ்சம் நீக்கி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாதி கடலைக்கு மட்டும் தான் தொலி நீக்கியிருக்கேன். மீதியெல்லாம் வந்துட்டு அந்த தோலோடு தான் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வறுத்தெடுத்து வச்ச கடலை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா பொடிச்செடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் 1 கப் அளவு ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன், கரும்பு சக்கரை. 2.5 கப் அளவு நிலக்கடலைக்கு வந்து 1 கப் அளவு கரும்பு சக்கரை ஆட் பண்ணுறேன். இதுவே வந்து நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா இன்னி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்துட்டு உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்த்து தேவை கிடையாது. இது அப்படியே நம்ம அழகாக வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு வரும். ஸோ பீனட்ஸில் இருக்கிற அந்த ஆயிலெல்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பராக நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து வரும் பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான பீனட் லட்டு வந்து ரெடி ஆச்சு. கால்சியம், அயன் அண்ட் எல்லா சத்தும் இருக்கிற ஒரு லட்டு, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைகளுக்காகட்டும் நம்மளும் சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க நம்ம வீடியோக்கு. அடுத்ததாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவல் வச்சு தான் பண்ண போகிறோம். அவல் வந்து இங்கே நான் தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். சும்மா லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி அதை நனைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு 2 பழம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழம் வேணாட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரொபஸ்டா பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப பழுத்ததெல்லாம் எடுக்கல, ஒரு அளவுக்கு பழுத்ததாக எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சு 1-2 வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்ட அப்புறமா இதில் நம்ம நினச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அவல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெட் அவல் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நிலக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாட்டும் ஆட் பண்ணலாம். இதில் கேஷ்யூ நட், பிஸ்தா, பாதாம் எது வேணுமோ உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நிலக்கடலை எடுத்திருக்கேன். இன்னி கொஞ்சம் கூடி ஸ்வீட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக கரும்பு சக்கரை ஆட் பண்ணுறேன். நம்மளோட டேட்ஸ்லேயும் நல்லா சுகர் இருக்கும், நல்லா இனிப்பு இருக்குங்கிறனால கம்மியாக கரும்பு சக்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா வெதுவெதுப்பான பாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக் ஆகட்டும், ஈவினிங் ஸ்நாக்காக இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறக்கு சூப்பரான ரெசிபி வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தா எல்லா ரெசிபியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இப்போத்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸில் வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபிஸ் எல்லாம் வீட்டிலேயே செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் ஆரோக்கியத்தை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லா ரெசிபியுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ், நிறைய vlogs எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.